அகம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். நம்ம சந்தோஷபுரம் போலீஸ் புத்து இருக்குல்ல, அதுலேருந்து எக்ஸாக்டாக 100 மீட்டரில் தான் ஒரு 3 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 16 யூனிட் வரும். இது 2 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 8 யூனிட்டும், செகண்ட் பிளாக்ல 8 யூனிட்டுமே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. லிஃப்ட்டில் இதுக்கு வந்து கவர்டு கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குங்க. நம்ம கார் பார்க்கிங்கில் கப்பல் கூட நிப்பாட்டலாம், அந்தளவு ஸ்பேசியஸாக இருக்குது. நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஃப்ளோர் வந்தாச்சுங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிற யூனிட் இருக்குது. அப்படியே உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தோடனே ஹால் கொஞ்சம் பெருசாகவே தாங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஹால் தான் நம்மளுக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் டிவி யூனிட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் இங்கே வச்சுட்டு நீங்கள் அந்த சைடு சோஃபா பார்த்தோம்னா நல்லா தாங்க இருக்கேன். இல்லை உங்கள் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணால் டிவி யூனிட்டுமே பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இது வந்து ஒரு 3 BHK. நம்மளுக்கு 2 பெட்ரூமே பக்கத்துலேயே, ஹால் பக்கத்துலேயே இருக்குங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டான சைஸில் தாங்க இருக்குது. நம்மளுக்கு செல்ஃப் அண்ட் ஸ்லாப்மே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வுட் ஒர்க் பண்ணல. வுட் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்குற கலவாகவே இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. பால்கனியுமே நல்ல ஒரு கொஞ்சம் ஸ்பேசியஸான பால்கனி தான். இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மெயின் ரோடுமே தெரியுங்க. ஒரு நல்ல ஸ்பேசியஸான பால்கனி தான். அப்படியே வந்துருங்க. இன்னொரு பெட்ரூம் பார்த்தலாம். இன்னொரு பெட்ரூம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஹால்லேருந்து பார்க்கும்போது 2 பெட்ரூமே நம்மளுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு கரெக்டாக இருக்குங்க. கரெக்டான கிட்ஸுக்கு உள்ள பெட்ரூம் மாதிரியே காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்குமே செல்ஃப் அண்ட் ஸ்லாப்மே இருக்குது. இன்னும் நம்ம கிச்சனும் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் பார்த்தலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலே நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷனுமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு போகிறதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க. 7 அடி வரைக்கும் வால்டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாஸெட்டுமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாருங்கள். கிச்சன் வந்து எல் ஸ்டேஜ் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே ஒரு 10x10 இல்லைனா 11x11 இருக்குங்க. நல்ல ஸ்பேசியஸான ஒரு கிச்சனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் நம்மளுக்கு ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு சர்வீஸ் ஏரியாவே கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த சைடு ஒரு டேப் பாயிண்ட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமே பார்த்தலாம். எனக்கு இதில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா கிச்சன் பிடிச்சிருங்க. கிச்சன் பெருசாக தான் இருக்குது. அது போக 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டான சைஸில் தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம். மாஸ்டர் பெட்ரூம் ஓகே. மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் அட்டாச் பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்தலாம் அவங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா ப்ரொவிஷனுமே நம்மளுக்கு போட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நம்மளுக்கு ஒரு பால்கனி வந்துருங்க. இது வந்து ரோட் ஃபேஸிங் வராது. பக்கத்தில் ஏதோ ஒரு வீடு இருக்குது. கொஞ்சம் வென்டிலேஷன் இதாக தான் இருக்குமே. நம்ம இதோட பில்டப் டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1133 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு பில்டப்புமே பண்ணியிருக்காங்க. இதுக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 697 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு யூடிஎஸ் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான். மெயின் ரோட்லேருந்து 100 மீட்டர்லேயே தான் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு ப்ரைஸ் வந்து நம்ம அகம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து 75 லட்ச ரூபா நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஸ்லைட்லி நெகசிபிள் தான். இப்போ நீங்கள் உடனே மிஸ் பண்ணிடாமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சைட் விசிட்டை புக் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.